இவருடைய விளையாட்டுல இவர் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத இவருடைய ஆட்டத்து மூலமா எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. அதுலயும் குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்க இவருடைய விளையாட்டை பார்க்கறதுக்காகவே பல ஊர்கள்ல இருந்து டிராக்டர் புடிச்சு வந்து பார்ப்பாங்க. கணேசன் களத்திற்கு சென்றால் யாராலும் பிடிக்க முடியாதுன்ற ஒரு பெருமையை பெற்றவரும் இவர்தான். அது மட்டும் இல்லாம தடுப்பாட்டம் மேற்கொண்டா அவங்கள முட்டி மோதி வெளியே தூக்கி வீசி விடுவாரு. ஏன்னா எல்லாருடைய கவனத்தையும் மனத்தி கணேசன் அவர் திரும்ப வச்சிருக்காரு. காளமாடன்ற பலத்துக்கு ஏற்ற மாதிரி இவரை பைசன்னும் டைசன்னும் அந்த ஊர் மக்களும் சரி, இவர் கூட விளையாண்ட மற்ற வீரர்களும் சரி இவரை கூப்பிடுவாங்க. இவருடைய விளையாட்டுக்குன்னு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே அந்த ஊர்ல ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு பலம்ன்ற ஒன்று இருக்கும். அதே மாதிரி இவருக்கு பலமே இவர் எதிரிய, அதாவது இவருடைய ஆட்டத்துக்கு எதிரில் ஆடுற வீரர்களை முட்டி மோதி சாய்க்கிறது தான் இவருக்கு ஒரு பெரிய பலமே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே மரத்துலையும் சுவத்துலையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயிற்சி மேற்கொண்டு எதிரணியை வீழ்த்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு திறமசாலியை உருவாகிட்டு வந்தார்.